So welcome to the Countdown series. இந்த சீரிஸோட மெயின் அப்ஜெக்டிவ் ஒரு சாப்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 5 டாபிக் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி ரிவைஸ் பண்ண போறோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் ஹியூமன் ஐ அண்ட் கலர்ஃபுல் வேர்ல்ட். சோ அந்த 5 டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஹியூமன் ஐ அண்ட் பவர் ஆஃப் அகாமடேஷன் அண்ட் ஐ டிஃபெக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அந்த ஐ டிஃபெக்ட்ஸ் நம்ம எப்படி கரெக்ட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். அந்த ரிஃப்ராக்ஷன் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு 2 டாபிக் இருக்கு. ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் த்ரூ பிரிசம் அண்ட் ரிஃப்ராக்ஷனோட அப்ளிகேஷன். அந்த 5th டாபிக் நமக்கு வந்து ஸ்கேட்டரிங். இந்த 5 டாபிக் தான் நமக்கு பேசிக்கா நம்ம பார்க்க போறோம். நீங்க நினைக்கலாம் இந்த 5 டாபிக் இந்த சாப்டர்ல இந்த 5 டாபிக் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ ஓவரால் இந்த ஹோல் சாப்டர் நமக்கு ரொம்ப குயிக்கா ஒரு ரிவைஸ் பண்ற மாதிரி நமக்கு ஸ்பீட் நம்ம பார்க்க போறோம். சோ பாக்குறதுக்கு முன்னாடி உங்களோட சிபிலிங்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் அக்கம் பக்க நண்பர்கள் யாராச்சும் உங்க நீட் ஆஸ்பிரண்டா இருந்தாங்கன்னா 2026 அவங்க நீட் எக்ஸாம்ஸ் எழுத போறாங்க அப்படின்னா செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிருந்தாங்கன்னா நம்மளோட இன்ஸ்டிடியூஷன்ல வந்து நீட் கிளாஸ் கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ அதோட கோர்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நமக்கு 4275 இது கூட ஜிஎஸ்டி சேர்ந்து இந்த பிரைஸ் லெவல்ல இருக்கு. அண்ட் ஆஃப்லைன்ல கோர்ஸ் பிரைஸ் நமக்கு 19,574 ஜிஎஸ்டியோட சேர்ந்து நமக்கு இந்த பிரைஸ் லெவல்ல இருக்கு. ஸோ இன்கேஸ் நாங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நமக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து நமக்கு இந்த கிளாஸ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். இந்த கிளாஸ் கோர்ஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும், லைவ் செஷன்ஸ் இருக்கும், அண்ட் பிராக்டிஸ் செஷன்ஸ் இருக்கும், அண்ட் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம், அண்ட் டெஸ்ட் சீரிஸ்மே இது கூட சேர்ந்து வந்துடும். இதை தாண்டி ஒரு பர்சனலைஸான மென்டர்ஷிப்ஸ் கூட நம்மளோட இந்த கிளாஸ் கோர்ஸ்ல சேர்ந்து வந்துடும். இதை தாண்டி நமக்கு இன்னொரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருப்போம், லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஹோல் சிலபஸ் ஒரு 20 மாடியூல்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். சோ அந்த 20 மாடியூல்ஸ்மே ஒரு மாடியூலுமே ஒரு 3 நாள்ல அந்த ஹோல் மாடியூல்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? சோ நமக்கு இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஹோல் சிலபஸ் நம்ம கவர் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான ரிவிஷனோட ஒரு ஸ்ட்ரக்சரலா நம்ம எடுத்துட்டு போற ப்ரோக்ராம் வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம். சோ உங்களுக்கு வந்து இதை தாண்டி உங்களுக்கு நிறைய இந்த ப்ரோக்ராம் பத்தி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சுன்னா 8129000700 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பத்தி அதிகமா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் நீங்க ஜாயின் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாயின் பண்ணணும் ஆசைப்பட்டாங்கன்னா நமக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணா அந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 10,000 இது கூட நமக்கு ஜிஎஸ்டி ஆட் ஆகிட்டோம். ஒருவேளை அவங்க வந்து 12th முடிச்சுட்டு அகாடமிக்ஸ் ஃபுல்லா முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு எக்ஸ்பிஎல் ஆஃப்லைன் கிளாஸ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கோர்ஸா இருக்கும். ஸோ அந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா March 27 அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம், சிலபஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அந்த கோர்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 இது கூட நமக்கு ஜிஎஸ்டி ஆட் ஆகிட்டு இருக்கும். திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த 3 இடத்துலயும் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த சென்டர்ஸ் உங்களுக்கு பக்கமா இருக்கோ அது அந்த சென்டர்ஸ்ல உங்களோட அட்மிஷன் என்ரோல் பண்ணிக்கலாம். வரதுக்கு முன்னாடி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சோ தட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் இந்த QR கோட் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சீட்ஸ் வந்து உங்களுக்கு ரிசர்வா கிடைக்கும். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சோ அதையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க எல்லாருமே எங்களுக்கு லாஸ்ட் இயர்ல கம்ப்ளீட் பண்ண ஒரு சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் அரௌண்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம மெடிக்கல் சீட்ஸ் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். அண்ட் நம்ம கிளாஸ்ல பார்க்கக்கூடிய நோட்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த QR கோட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சோ தட் இந்த QR கோட்ல நீங்க லாகின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம செஷன்ல மட்டும் இல்ல நம்மளோட சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸும் எடுக்கக்கூடிய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாவே ஆக்சஸ் கிடைச்சிடும். அது அங்க உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க அதையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் ஐ பத்தி நம்ம பேசிக்கா பார்க்கணும். ஹியூமன் ஐ அப்படின்றது இப்ப நமக்கு ரொம்ப ஸ்பீடா பார்க்க போறோம். ஜஸ்ட் இட்ஸ் மோர் ஓவர் இட்ஸ் ரிவிஷன் செஷன். அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ப ஹியூமன் ஐ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் இருக்கிறதுல ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணு அப்படின்றது நிறைய ஃபங்க்ஷன் நமக்கு இருக்கு. சரிங்களா? சோ ஆனா நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. எல்லாத்துக்குமே நமக்கு எதை மூலியமா நம்ம அப்சர்வ் பண்ண முடியுதுன்னா இந்த கண்ணு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கனாலதான் நமக்கு அதை அப்சர்வ் பண்ண முடியுது. மோர் ஓவர் நம்ம கண்ணு அப்படின்றது நம்ம முகத்துல இருக்கக்கூடிய நம்ம முகத்துக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் என்னது நம்மளோட கண்ணு தான். சரிங்களா? சோ அந்த கண்ணை பத்தி இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறோம். ஹேவிங் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸ். நம்ம கண்ணுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு கார்னியா அண்ட் ஐரிஷ் பியூபிள், சிலீரியல் மசில்ஸ் அண்ட் கிறிஸ்டலைன் லைன்ஸ் அண்ட் ரெக்டினா அண்ட் ஆப்டிகல் நர்வ்ஸ். சோ நமக்கு இந்த பார்ட்ஸ் நமக்கு இருக்கு. சோ இந்த பார்ட்ஸ் பத்தி உங்களுக்கு மேஜரா உங்களுக்கு ஐடியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா நமக்கு லென்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா லென்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து நம்ம கண்ணுக்கு லென்ஸ் இருக்கோ அப்படின்னா நம்ம கண்டிப்பா லென்ஸ் இருக்கு. அந்த லென்ஸ் என்னன்னா இட்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸா இருக்கு. ஓகே, நம்மளோட கண்ணுக்குள்ள we are having கான்வெக்ஸ் லென்ஸ். அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் நமக்கு நம்ம ரியல் டைம்ல பார்க்கக்கூடிய ஒரு ரிஜிடான லென்ஸ் மாதிரி இருக்காது. இது வெரி பி ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு ஜெல்லி டைப்ல நமக்கு வந்து ஒரு லென்ஸ் நமக்கு கண்ணுல இருக்கு. சோ அந்த லென்ஸ் என்ன செய்யணும், நமக்கு எந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அதை நம்ம பாக்குறதுக்கு அந்த லென்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இதுல இந்த லென்ஸ் நமக்கு வந்து நேச்சுரலாவே ஒரு அட்ஜஸ்டபிள் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். இந்த லென்ஸ் எப்படி இருக்குது நேச்சுரலாவே அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன பக்கத்துல ஒரு ஆப்ஜெக்ட் பாக்குறோம், நம்ம தூரத்துல ஒரு ஆப்ஜெக்ட் பாக்குறோம். சோ நம்ம பக்கத்துல தூரத்துல பார்க்கும்போது நம்மளோட ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளோட ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அதுக்கு கரஸ்பாண்டியா இருக்கக்கூடிய ஃபோக்கல் திரும்பி நமக்கு மாறும். சரிங்களா? இப்ப நம்ம எங்க இருந்து நமக்கு பாக்குறோம் அந்த லைட் வந்து நமக்கு இந்த கண்ணில் பட்டுட்டு
ஆப்வியஸா நமக்கு வந்து ஒரு ரெக்டினால நமக்கு வந்து அது இமேஜ் நமக்கு கிரியேஷன் நமக்கு கொடுக்கும். இந்த ரெக்டினால ஃபார்ம் ஆகிற இமேஜ் நமக்கு எதால சென்ஸ் பண்ண முடியுதுன்னா இந்த ஆப்டிகல் நர்வ்ஸ் சென்ஸ் பண்ணி நமக்கு மூளைக்கு வந்து அனுப்பும். சோ தட் வந்து நீ என்ன பாக்குற, நீ வந்து ஒரு மரத்தை பாக்குற, நீ வந்து ஒரு பையனை பாக்குற, நீ வந்து ஒரு பொண்ணை பாக்குற, நீ ஒரு பில்டிங்கை பாக்குற அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் எதுல போகும், அந்த ஆப்டிகல் நர்வ்ஸ் வழியா தான் நமக்கு வந்து பிரெயினுக்கு நமக்கு போக போகுது. சரி, அப்ப இதுக்கு எல்லாத்தையுமே முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் என்னது, நமக்கு அந்த லென்ஸ்ல லைட் ஃபாலோ ஆகணும். அந்த லென்ஸ் வந்து ஒரு இமேஜை இந்த ரெட்டினால கிரியேட் பண்ணணும். இந்த ரெட்டினால ஃபார்ம் ஆகிற இமேஜ் நமக்கு ஆப்டிகல் நர்வ்ஸ் மூலமா நமக்கு வந்து பிரெயினுக்கு போகும். சோ தட் நமக்கு அதை நம்ம பிரெயின் வந்து நம்ம சென்ஸ் பண்ணிக்கிறோம். இது ஒண்ணு. முன்னாடி நம்ம பாத்தீங்கன்னா இந்த லைட் நமக்கு இந்த அந்த லென்ஸுக்கு லைட் வரதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜஸ் நமக்கு கிராஸ் பண்ணி வச்சிருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சிலீரியல் மசிலை பத்தி நம்ம பேசணும்னா, இந்த சிலீரியல் மசில் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லென்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பக்கத்துல தூரத்துல ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அந்த லென்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், இல்லாட்டி கான்ட்ராக்ட் ஆகும். அப்ப நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரெச்சிங் நமக்கு நடந்திருக்கணும். கரெக்டா அந்த ஸ்ட்ரெச்சிங் எப்படி நடக்கும்னா இந்த சிலீரியல் மசில் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தட் நமக்கு ஒரு அந்த லென்ஸ் கூட நமக்கு எந்த கான்டாக்ட்ல இருக்கும், சிலீரியல் மசில் வந்து கான்டாக்டா இருக்கும். சோ சிலீரியல் மசில் எப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும்போது அந்த லென்ஸ் வந்து கொஞ்சம் எலாங்கேட் ஆகும், அதுக்கு சிலீரியல் மசில் கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகும்போது லென்ஸ் வந்து கொஞ்சம் குட்டியாகும், கொஞ்சம் பெருசாகும். இதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, சிலீரியல் மசில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதை தாண்டி பியூப்புல் அப்படின்ற ஒரு ஆர்கன் இருக்கு. இந்த பியூப்புல் அப்படின்ற ஆர்கன் பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஆஃப் லைட்டை உள்ளக்க கொண்டு வரதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் தான் என்னது, பியூப்புல். ஓகே, சோ கேமரால நம்ம பார்த்திருப்போம் ஒரு சின்ன ஒரு ஆர்மேச்சர் இருக்கும். ஓகே, ஷட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேமரால. which means நமக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் லைட்டா அது உள்ளக்க விடுறதுக்கான ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோல் தான் என்னது இங்க நமக்கு பியூப்புல் அப்படின்னு சொல்ல போறோம். சோ பியூப்புல் அப்படின்றது நமக்கு அந்த லைட்டை அலோவ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் என்ன, பியூப்புல். சோ அந்த பியூப்புல் வந்து நமக்கு லைட் வந்து கம்மியா இருக்கு அதிகமா இருக்கு அப்படின்றதுக்கு அலோவ் பண்ணும் இல்லையா. ஒருவேளை லைட் அதிகமா தேவைப்படுச்சு அந்த பீப்புளோட ஹோல் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும், அப்படின்னா லைட் வந்து அதிகமா அலோவ் பண்ண முடியும். சோ அதுக்கு அட்ஜஸ்டபிளா இருக்கக்கூடியதான் ஆர்கன் தானே அது ஐரிஷ். ஓகே, சோ இந்த ஐரிஷ் மசில் என்ன செய்யும்னா இந்த ஐரிஷ் மசில் அந்த பீப்புள் வந்து அதிகமாக லைட் வந்து இன்டேக் பண்றதுக்கு, கம்மியான லைட் இன்டேக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது நமக்கு ஐரிஷ். அண்ட் அனதர் திங் கார்னியா அப்படின்றது வந்து இட்ஸ் லிட்டரலி இட்ஸ் கைண்ட் ஆஃப் இட்ஸ் ஒரு கேட் மாதிரிங்க. ஓகே, அதான் நம்ம எந்த லைட் எவ்வளவு பெரிய லைட் நீங்க பக்கத்துல தூரத்துல எந்த ஆப்ஜெக்ட் பட்ட லைட் வந்து ஃபர்ஸ்ட் எதுல என்டர் ஆக போகுதுன்னா இந்த கார்னியால தான் ஃபர்ஸ்ட் என்டர் ஆக போகுது. ஒரு மீன்ஸ் நமக்கு வந்து வாசப்படி மாதிரி. ஓகே, அந்த கண்ணோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இதை தாண்டி தான் நமக்கு வந்து லைட் உள்ளக்கே என்டர் ஆகணும். சரிங்களா, சோ இத்தனை நம்பர் ஆஃப் ஒரு ஆர்கன்ஸ் இருக்கு. இதை தாண்டி நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. சோ மேஜரா நமக்கு என்னன்ற அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம். அண்ட் தட்ஸ் இட். ஓகே, சோ ஹியூமன் ஐ பத்தி நமக்கு பேசிக்கா ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. இந்த ஹியூமன் ஐல நமக்கு சின்ன டிஃபெக்ட்ஸ் நமக்கு ஏற்படும். ஒன்னு வந்து கிட்ட பார்வை, தூர பார்வை, அப்புறம் பிளஸ் பயோபியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேர்ட் ஒரு டிஃபெக்ட்ஸ் இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா மயோபியா அப்படின்றது. அந்த மயோபியா அப்படின்றது நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் எபிலிட்டி ஆஃப் லென்ஸ். சாரி, நெக்ஸ்ட் நமக்கு மயோபியா அப்புறம் ஹைப்பர்மெட்ரோபியா அண்ட் பிரஸ்பயோபியா அப்படின்ற மாதிரி 3 விதமான ஐ டிஃபெக்ட்ஸ் இருக்கு. இந்த ஐ டிஃபெக்ட்ஸ் நமக்கு லென்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். சரிங்களா, சோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேர்ம் மட்டும் படிச்சுக்கலாம். என்னன்னா பவர் ஆஃப் லென்ஸ். இந்த பவர் ஆஃப் லென்ஸ் பவர் ஆஃப் அகாமடேஷன். ஓகே, இந்த பவர் ஆஃப் அகாமடேஷன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட லென்ஸுக்கு நம்ம கண்ணோட கிறிஸ்டல் லென்ஸ் இருக்கு. இந்த லென்ஸுக்கு நேச்சுரலாவே அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி இருக்குன்னு சொல்லுவீங்க. அதாவது நமக்கு பக்கத்துல ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தாலும் தூரத்துல ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தாலும் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபோக்கல் வந்து அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அந்த ஃபோக்கல் வந்து தகுந்த மாதிரி அந்த லென்ஸ் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ லென்த் நமக்கு அதிகமாச்சுன்னா ஃபோக்கல் வந்து நமக்கு வந்து அது கரஸ்பாண்டிங் அதிகமாகும். லென்ஸ் சுருங்குச்சுன்னா நம்மளோட லென்ஸ் நமக்கு சுருங்குச்சுன்னா ஃபோக்கல் வந்து நமக்கு குறையும். சோ இந்த அக்காமடேஷன் வந்து யாரு ப்ரொவைட் பண்றாங்கன்னா நேச்சுரலாவே நமக்கு கண்ணுமே நம்ம ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுவோம், கண்ணு நீ வந்து கொஞ்சம் பெருசா மாறு, கண்ணு நீ வந்து கொஞ்சம் குட்டியா மாறு அப்படின்னு சொல்ல போறோம். அப்படிலாம் கிடையாது. அது தனத்தன நம்ம எப்படி நமக்கு பிரீத்திங் வந்து அன்கான்சியஸா நம்ம நடந்துகிட்டு இருக்கும், அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது நேச்சுரலாவே நமக்கு வந்து கண்ணு வந்து அதுவே அதை அக்காமடேட் பண்ணிக்கணும். சரிங்களா, சோ இதுக்கு பேர் தான் அது பவர் ஆஃப் அக்காமடேஷன். சில டைம்ல நமக்கு இந்த பவர் ஆஃப் அக்காமடேஷன் நமக்கு பண்ண முடியாம ஒரு ஸ்டேஜ் நமக்கு போகும். அது என்ன ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டியூ டு ஏஜ் ஃபேக்டர்னால இந்த அந்த மேல எக்ஸ்பேண்ட் ஆகுது, கான்ட்ராக்ட் ஆகுது இல்லையா, அந்த லென்ஸ் வந்து டியூ டு த ஏஜ் ஃபேக்டர்னால அந்த மாதிரி அது பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு ஏற்படும். சோ அப்ப நமக்கு நம்மளால அந்த லைட்டை ஒரு ப்ராப்பரான இடத்துல நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதாவது ரெட்டினால நம்மளால ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. சோ அதனால நமக்கு வந்து சில ஒரு லென்ஸ் நமக்கு யூஸ் பண்ண போறோம். சோ இந்த டிஃபெக்ட் நம்ம என்ன சொல்ல போறோம்னா பிரஸ் பயோபியா அப்படின்னு சொல்ல போறோம். சோ இது வந்து தேர்ட் கேட்டகரியா இருக்கக்கூடிய ஐ டிஃபெக்ட். சரிங்களா, சோ பவர் ஆஃப் அக்காமடேஷன் அப்படிங்கிறது என்னது, நமக்கு லைட் வந்து ஒரு ப்ராப்பரான ரெட்டினால விழுந்தா மட்டும்தான் நம்மளோட ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை ரெட்டினாவை தாண்டி வேற இடத்துல நமக்கு லைட் வந்து இமேஜ் கிரியேட் நம்மளோட லென்ஸ் இமேஜிகேஷன் கொடுத்துச்சா நம்மளால அந்த பர்டிகுலர் இமேஜை நம்ம அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்க முடியாது. ஒருவேளை நமக்கு இதுதான் நம்மளோட லென்ஸ். இந்த லென்ஸுக்கு நமக்கு லைட் இதுக்கு முன்னாடியோ இல்ல அதை தாண்டி நமக்கு வந்து இமேஜ் கிரியேஷன் கொடுத்துச்சுன்னா ஆப்வியஸா
நம்மளால அந்த ஆப்ஜெக்ட் நம்மளால பார்க்க முடியாது சரிங்களா. சோ நமக்கு வந்து அதை அக்காமடேஷன் பண்றது, அது தனித்தனி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க, அதுக்கு பேர் என்னது பவர் ஆஃப் அக்காமடேஷன். நெக்ஸ்ட் நமக்கு வந்து சில ஐ டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த அதோட கரெக்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். மயோபியா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, மயோபியா அப்படின்றது வந்து தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளால பார்க்க முடியாது. ஓகே, ஒரு பர்சனால தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட பார்க்க முடியாது, பக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் அவரால் கிளியரா பார்க்க முடியும். பக்கத்துல இருந்தா மட்டும் தான் பார்க்க முடியும். யாராச்சும் தூரத்துல இருந்து ஐயா பெரியவரு என்ன செய்றீங்க அப்படின்னா, முதல்ல பக்கத்துல வாடா, நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, அவரால் தூரத்துல இருக்கக்கூடிய பர்சன் தான் பார்க்க முடியாது, அவங்க பக்கத்துல இருந்தா மட்டும் தான் அவங்களால பார்க்க முடியும் சரிங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபெக்ட். இந்த டிஃபெக்ட் பேர் என்னது மயோபியா. சோ இந்த மயோபியா வந்து ஆப்வியஸா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, டியூ டு த டிஃபெக்ட்ஸ் இன் த லென்ஸ். அப்ப மயோபியா வந்து எப்படி இமேஜ் கிரியேஷன் பண்ணா, நமக்கு லைட் நமக்கு என்டர் ஆகும்போது நம்மளோட கண்ணு இருக்கு, கண்ணோட லென்ஸ் இருக்கு, நமக்கு லைட் என்டர் ஆகும்போது நம்மளோட ரெட்டினாக்கு முன்னாடி நமக்கு இமேஜ் கிரியேஷன் நடந்திருக்கும். ரெட்டினாக்கு முன்னாடி எது ரெட்டினா, இது நமக்கு ரெட்டினா. இந்த ரெட்டினாக்கு நமக்கு முன்னாடி நமக்கு வந்து இமேஜ் கிரியேஷன் நடந்ததுனால நமக்கு என்ன நடக்கும், நமக்கு ப்ராப்பரான இமேஜ் நமக்கு சென்சிபிளா ஆகாது. அப்போ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நமக்கு லைட்டை வந்து நமக்கு ரெட்டினால ஃபால் பண்ண வைக்க முடியும் சரிங்களா. சோ இதை தாண்டி இப்ப நமக்கு இதை கரெக்ட் பண்ணணும். இதை கரெக்ட் பண்ணோம்னா என்ன செய்யணும்னா, we have to increase the focal length. இன்க்ரீஸ் த ஃபோக்கல் லென்த் நம்மளோட லென்ஸ் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நமக்கு லென்ஸ் டிஃபெக்ட் ஆனதுனால நமக்கு இந்த டிஃபெக்ட் நமக்கு ஏற்படுது. அண்ட் இதை தாண்டி we can include கான்கேவ் லென்ஸ். இந்த கான்கேவ் லென்ஸ் என்ன செய்யும்னா, லைட் வந்து கொஞ்சம் டிஸ்பர்ஸ் பண்ணி கொடுக்கும், கொஞ்சம் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதாவது கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். அப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு லைட் வந்து கொஞ்சம் டிஸ்பர்ஸ் பண்ணி கொடுக்குறது நம்ம லென்ஸ் மறுபடியும் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து நமக்கு மறுபடியும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சோ தட் இட் கேன் ஃபால் ஆன் த ரெக்டினா. லைட் நம்மளோட இமேஜ் எந்த ஃபார்ம் ஆகும், இமேஜ் நமக்கு வந்து ரெக்டினால ஃபால் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா. சோ இதுதான் ஏன் நமக்கு மயோபியா அண்ட் மயோபியோட கரெக்ஷன். சோ மயோபியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து பக்கத்துல நம்ம நமக்கு கிளியரா பார்க்க முடியும், தூரத்துல இருந்தா நம்ம கிளியரா பார்க்க முடியாது. இதை கரெக்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு கான்கேவ் லென்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணாம இதை கரெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைப்பர் மெட்ரோபியா. இந்த ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தூரத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் நமக்கு பெருசு நல்லா கிளியரா தெரியும், பக்கத்துல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நமக்கு கிளியரா நமக்கு தெரியாது சரியா. இது வந்து செகண்ட் டிஃபெக்ட். இந்த டிஃபெக்ட் என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, நமக்கு இமேஜ் கிரியேஷன் ரெக்டினாவை தாண்டி நமக்கு கிடைக்க. ரெக்டினாவை தாண்டி நமக்கு இமேஜ் கிரியேஷன் நடந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் நம்மளால சென்ஸ் பண்ண முடியாது. அந்த ஆப்ஜெக்ட் இமேஜ் கிரியேஷன் எங்க நடந்திருக்கணும், நமக்கு ரெக்டினால நடந்திருக்கணும். ஆனா ரெக்டினாவை தாண்டி நமக்கு இமேஜ் கிரியேஷன் நடந்திருக்கனால நம்மளோட பிரெயின் எல்லாம் அந்த ஆப்ஜெக்ட் நம்ம சென்ஸ் பண்ண முடியாது. அப்ப நமக்கு என்ன தெரியணும், இந்த ஃபோக்கல் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். ஃபோக்கல் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம கன்வெர்ஜ் பண்ணணும். ஓகே, சோ கன்வெர்ஜ் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, ஒரு கன்வெர்ஜிங் லென்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். லைக் நமக்கு வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் நமக்கு யூஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணலாம். சோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன செய்யும், இட்ஸ் மறுபடியும் அது கன்வெர்ஜ் பண்ணி கொடுக்கும். சோ நமக்கு லைட் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து கொஞ்சம் தள்ளி நமக்கு கிடைச்சிருக்கு, கொஞ்சம் தள்ளி கிடைச்சிருக்கு. சோ நமக்கு வந்து கொஞ்சம் நமக்கு லைட் வந்து கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கணும். சோ தட் we have to use convex lens so that the light can be fall on the retina. சோ நமக்கு லைட் நமக்கு ரெட்டினால நமக்கு ஃபால் ஆகிற மாதிரி நம்ம மேக் பண்ண முடியும். சோ தட் we can அந்த நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் நம்மளால சென்ஸ் பண்ண முடியும், இந்த டிஃபெக்ட் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் சரியா. சோ மயோபியா அப்படின்றது நமக்கு என்னன்னு பார்த்தாச்சு, ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்றது என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பிரஸ்பேஃபியா. அந்த பிரஸ்பேஃபியா அப்படின்றது வந்து ஏஜ் ஃபேக்டர்னால ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த லென்ஸ் நமக்கு எலாங்கேட்டர் ஆக முடியாத ஒரு நிலைமை எப்ப ஏற்படும், ஏஜ் ஃபேக்டர்னால. லெட்ஸ் ஏஜ் ஃபேக்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40, ஓகே 30க்கு மேல 35க்கு மேல ஒரு 40 அரௌண்ட் 40 to 50 இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய பர்சனால கரெக்டான அந்த பவர் ஆஃப் அக்காமடேஷன் அவங்களால எடுத்துக்க முடியாது. சோ இந்த ஸ்டேஜ்ல நமக்கு வந்து இந்த பவர் ஆஃப் அக்காமடேஷனுக்கு நமக்கு என்ன செய்யணும், எக்ஸ்டர்னலா ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட் என்னது, நமக்கு லென்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ இந்த லென்ஸை பொறுத்த அளவுக்கு நமக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா, we will be using both concave and convex lens. சோ நமக்கு வந்து கான்கேவ் லென்ஸ், நம்ம கான்கேவ் வந்து both concave and convex lens இருக்க போகுது. சோ இந்த கான்கேவ் அப்படின்றது என்னன்னா மேல இருக்கும், கீழே நமக்கு வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. சோ இந்த ரெண்டு லென்ஸுமே ஒரே பேக்ல இருக்கிறது நமக்கு வந்து இந்த ஒரே லென்ஸ்ல இருக்கும். சோ இந்த மாதிரி லென்ஸை நம்ம இந்த ஐ டிஃபெக்ட்டுக்கு கரெக்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் பிளஸ் பயோபியா சரிங்களா. சோ பிளஸ் பயோபியா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நமக்கு டியூ டு ஏஜ் ஃபேக்டர்னால நமக்கு ஒரு பார்வை நம்மளால சரியா பார்க்க முடியாது. அதை கரெக்ட் பண்றதுக்கு we will be using some lens. அந்த லென்ஸ்ல we are having both concave lens and convex lens சரிங்களா. சோ திஸ் இஸ் சம்திங் நமக்கு முக்கியம். இப்போ இது நமக்கு இது எதனால ஏற்படுது அப்படின்னா, நம்ம சிலிரியன் மசில் இருக்கு இல்லையா, இந்த சிலிரியன் மசில் வந்து டியூ டு சம் ஏஜ் ஃபேக்டர்னால அது வீக் ஆக ஆரம்பிக்கும். சோ வீக் ஆச்சுன்னா கண்டிப்பா அதனால எல்லாம் ஸ்ட்ரெச் பண்றதுக்கு அது முடியாது. சோ தட் நமக்கு லென்ஸுமே நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெச் ஆகாது சரிங்களா. சோ திஸ் இஸ் சம்திங் நமக்கு முக்கியம். ஒரு 3 ஃபேக்டர், நமக்கு 3 ஐ டிஃபெக்ட் பார்த்திருக்கோம். அந்த 3 ஐ ஃபேக்டர்லயுமே
நமக்கு மூணு ஐ டெஃபிஷன் நம்ம எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் த்ரூ பிரிசம். ஸோ ரிஃப்ராக்ஷன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு லைட் டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா பெண்டிங் ஆஃப் லைட் நமக்கு நடக்கும். ஒரு மீடியத்துல நமக்கு இன்னொரு மீடியத்துக்கு நம்ம லைட் டிராவல் பண்ணும்போது பெண்டிங் ஆஃப் லைட் நமக்கு டேக் ஓவர். இது நமக்கு மீடியம் 1 எடுத்துக்கலாம், இது மீடியம் 2 எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன எடுத்துக்கலாம், வாட்டர் எடுத்துக்கலாமா? இது நமக்கு வாட்டர்னு எடுத்துக்கலாம், ஆப்வியஸா சரிங்களா? இதை நம்ம வாட்டர்னு எடுத்துக்கலாம், ரைட்? கீழே இருக்கிறது நம்ம ஃபுல்லாமே நமக்கு வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இங்க நம்ம லைட் நமக்கு பெண்டிங் நமக்கு நடந்துக்க போது இங்க நமக்கு படுற லைட் வந்து இன்சிடென்ட் ஆகி மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போது. சில ஃபிராக்ஷன் ஆஃப் லைட் வந்து நமக்கு வந்து செகண்ட் நிமிடத்துக்கு அதை டிராவல் பண்ணணும். ஸோ செகண்ட் நிமிடத்துக்கு டிராவல் பண்ணும்போது இதுக்கு பேர் என்னது, ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிஃப்ராக்ஷன் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் நிமிடத்துக்கு லைட் என்டர் ஆகும் போது செகண்ட் நிமிடத்துக்கு லைட் என்டர் ஆகும் போது கண்டிப்பா அது வந்து ஒரு பெண்டிங்க கோத்ரூ பண்ணும். ஏன்னா ஒரு லைட்டர் நிமிடத்துல ரேர் நிமிடத்துக்கு லைட் என்டர் ஆகும் போது the light will be bending towards நார்மல் நோக்கி அது கொஞ்சம் நகரும். ஓகே, ஒருவேளை நமக்கு ஒரு ரேர் டென்ஸ் நிமிடத்துல இருந்து லைட்டர் நிமிடத்துக்கு லைட் டிராவல் பண்ணுச்சுன்னா இட் வில் பி மூவிங் அவே ஃப்ரம் தி நார்மல். ஓகே, நார்மலை விட்டு விலகி போக ட்ரை பண்ணும் சரிங்களா? ஸோ இது நமக்கு முக்கியமானது. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம், யூஸ்வலாக நம்ம பார்த்துருப்போம். ஒரு கண்ணாடி டம்ளர்ல நமக்கு பென்சில் வைக்கும் போது அது எப்படி தெரியுமா, கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம ஆக்சுவலா இந்த பென்சில் எப்படி இருக்கணும், இப்படிதான் இருந்திருக்கணும். பட் இங்க இப்படி இல்லாம கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி நமக்கு ஸ்டாண்டிங் இருக்கும். இதுக்கான காரணம் வந்து டியூ டு ரிஃப்ராக்ஷன். இதே மாதிரி நமக்கு ஒரு கண்ணாடி ஒரு கண்ணாடி ஒரு டம்ளர்ல நமக்கு ஒரு லெமனா யூஸ் பண்ணுவாங்க. லெமனை போட்டு பார்ப்போம், அந்த லெமன் வந்து கொஞ்சம் பெருசா நமக்கு தெரியும். ஓகே, அதுமே காரணம் டியூ டு த ரிஃப்ராக்ஷன். நம்ம லைட்டுக்குள்ள வந்து ஒரு டென்ஸ் மீட்டர் லைட் நமக்கு ரேர் மீட்டருக்கு வரும்போது கண்டிப்பா இட் வில் பி பெண்டிங் அவே ஃப்ரம் தி நார்மல். ஸோ நமக்கு நார்மல் விட்டு விலகி போக பார்க்கும். ஸோ அதை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். சரியா? திஸ் இஸ் பேசிக்கான ஒரு ஐடியா due to the refraction of light. So நமக்கு ஒரு பிரிசத்துல பண்ணும்போது கண்டிப்பா we will be having dispersion of light. அப்ப நமக்கு லைட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒயிட் லைட் நம்ம சென்ட் பண்ணுவோம். ஒயிட் லைட் நம்ம சென்ட் பண்ணும்போது ஒயிட் லைட் இஸ் a combination of விப்ஜெல் கலர். ஓகே, 7 கலர்ஸோட காம்பினேஷன் தான் நம்மளோட ஒயிட் லைட்ஸ். ஸோ நமக்கு ஒரு கலருக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும், ஒரு கலருக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும், ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ பேஸ் அப்பான் இட்ஸ் வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி நமக்கு லைட் அந்த கலர் வந்து அந்த மீடியத்தில் டிராவல் பண்ணும்போது நமக்கு கலர் ஃபுல்லாமே நமக்கு ஸ்பிளிட் ஆக போகுது. கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 மெம்பர்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி அந்த 10 மெம்பர்ஸுமே நம்ம ட்ராக்ல ஓட விட்டோம்னா we are having same playground. பட் ஒரு பர்சனால நமக்கு ஒரு ஸ்பீட்ல தான் அவங்க ஓட முடியும். கரெக்டா? சோ ஒரு பர்சனுக்கு ஒரு டெண்டன்சி இருக்கும். சோ அதே மாதிரி நமக்கு வந்து இப்ப நமக்கு ஓடணும்னா ஒரு பர்சனுமே வேற ஸ்பீட்ல ஓடுவாங்க. முன்னப்பின அவங்க வேற ஸ்பீட்ல ஓடுவாங்க. இதே மாதிரி ஒரே மீடியம் தான். சோ இந்த மீடியத்துல லைட் என்டர் ஆகும்போது நமக்கு அதோட ஸ்பீட் வந்து நமக்கு வந்து கரஸ்பாண்டிங்கா அதுக்கு ரெடியூஸ் ஆக போகுது. கரஸ்பாண்டிங்கா லைட். ஓகே, அப்ப நமக்கு அது எல்லாமே என்ன செய்யும், அது டிஸ்பர்ஷன் நமக்கு டேக் ஓவர் பண்ணும். சோ ஒன்ஸ் நமக்கு செகண்ட் மீடியத்துக்குள்ள அது என்டர் ஆகும்போது நமக்கு டிஸ்பர்ஷன் நம்ம லைட் வந்து டிஸ்பர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். 7% டிஸ்பர்ஸ் ஆகும். சோ அங்க இருந்து நமக்கு வந்து ரெயின்போ அப்படின்ற ஒரு நேச்சர் நமக்கு கிடைக்குது. சரியா? சோ நமக்கு டிஸ்பர்ஷன் நமக்கு கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ரெயின்போ கலர்ஸ் நமக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரெயின்போ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம ஆஃப்டர் நமக்கு மழை பெஞ்சதுக்கு அப்புறம் மேகத்துல நம்மளோட அட்மாஸ்பியர்ல ரெயின் டிராப்ஸ் நமக்கு அதிகமா இருக்கும். ஸோ சன்லைட் அதுல பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது we will be having dispersion of light. வந்து அந்த லைட் வந்து அந்த லைட் நமக்கு அந்த வாட்டர் டிராப் நமக்கு ஒரு பிரிசம் மாதிரி லிட்டரலா ஒரு பிரிசம் மாதிரி நம்ம ஆக்ட் ஆகிட்டு இருக்க போது. ஸோ லைட் என்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு வந்து உள்ளக்கே நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் நம்ம கோத்ரூ பண்ணும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த லைட் நமக்கு டிஸ்பர்ஷன் ஆகி ஒரு மல்டிபிள் கலர்ஸ் நமக்கு பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த ரெயின்போ நம்ம கலர் பார்க்க முடியுது. அண்ட் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் த்ரூ த பிரிசம் நமக்கு பார்த்திருக்கோம். ஆக்சுவலா நமக்கு ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சிட்டிசன் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் அப்படின்றது ஆக்சுவலா இது நமக்கு ரிஃப்ராக்ஷன். இப்ப லைட் வந்து ஒருவேளை இந்த மீடியம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்சிடென்ட் லைட் நமக்கு படுற சர்ஃபேஸ் நமக்கு ஒரு இன்சிடென்ட் லைட் நமக்கு படுது. இது எப்படி கோத்ரூ பண்ணி இருந்திருக்கணும், இப்படியே ஸ்ட்ரைட்டா தான் அது கோத்ரூ பண்ணி இருந்திருக்கணும். கரெக்டா? இது ஸ்ட்ரைட்டா வந்திருந்திருக்கணும். ஆனா சின்ஸ் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இந்த லைட் இந்த மீடியம் நமக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனதுனால இந்த லைட் வந்து நமக்கு பெண்டிங் நேச்சர் நமக்கு நடக்கும். லைட் வந்து நமக்கு வந்து பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த பெண்ட் ஆகும்போது எப்படி பெண்ட் ஆகும் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அது பெண்ட் ஆக ஆரம்பிக்கும், இந்த அளவுக்கு அது பெண்ட் ஆகும். ஓகே, சோ இந்த அளவுக்கு இது பெண்ட் ஆகும். இப்ப இந்த பெண்ட் ஆகுறது இருக்கு. அப்ப ஆக்சுவலா அது போயிருக்க வேண்டிய ஒரு டைரக்ஷனும் டைரக்ஷனுக்கு இப்ப அது பெண்ட் ஆகிருக்கு. இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் அது ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன்ஸ். இதுதான் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன்ஸ். ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் கரெக்ட்டுங்களா? ரைட். சோ இப்போ நமக்கு இது நமக்கு ஆங்கிள் டிவியேஷன் நமக்கு ஒரு சர்ஃபேஸ்ல பார்த்தாச்சு. இதே நமக்கு வந்து பிரிசத்துல பொறுத்து
பிரிசத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிசம் பார்க்கும்போது we have to draw the normal. So இது நமக்கு சர்ஃபேஸுக்கு நார்மல் அண்ட் இது நமக்கு சர்ஃபேஸுக்கு நார்மல், ரைட்? ஸோ நமக்கு ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ் நமக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சன்ஸ் நமக்கு கொடுக்கும்போது ஆப்வியஸ் நமக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் நமக்கு இன்சன்ஸ் கொடுக்கும்போது டியூ டு நமக்கு மீடியம் நமக்கு மாறனால நமக்கு வந்து தேர் வில் பி ஹேவிங் ரிஃப்ராக்ஷன் இந்த சர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ஏபி அப்படின்ற சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஏபி சர்ஃபேஸ்ல நமக்கு வந்து ரிஃப்ராக்ஷன் நமக்கு கோத்ரூ பண்ணும். ஸோ ஆஃப்டர் இந்த மாதிரி நமக்கு ஒரு ரிஃப்ராக்ஷன் நம்ம நடந்திருக்கும், சரிங்களா? இல்லை பட்டுட்டு நமக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ரிஃப்ராக்ஷன் நமக்கு நடந்திருக்கும். ஸோ இந்த ரிஃப்ராக்ஷன் இது நமக்கு வந்து நார்மல். இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் தான் அது R1, அதாவது ரிஃப்ராக்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ். ஆஃப்டர் தட் இந்த சர்ஃபேஸ்ல இருந்து மறுபடியும் என்ன செய்யும், நமக்கு லைட் வந்து நமக்கு டென்சரி மீடியத்துல இருந்து ரேரர் மீடியம் போகுது. ஸோ மறுபடியும் என்ன செய்யும், மறுபடியும் லைட் வந்து நமக்கு வந்து ரிஃப்ராக்ட் ஆகும். ஓகே, மறுபடியும் நம்ம லைட் வந்து நமக்கு ரிஃப்ராக்ட் ஆகும். சின்ஸ் நமக்கு டென்சரி மீடியத்துல இருந்து ரேரர் மீடியத்துக்கு போகும்போது 2, 1 எழுதிக்கலாம். சேம் இப்போ இந்த சர்ஃபேஸ்ல ஏசி சர்ஃபேஸ்ல மறுபடியும் நமக்கு வந்து ரிஃப்ராக்ஷன் நமக்கு அது கோத்ரூ பண்ணுது, லைட் நமக்கு கோத்ரூ பண்ணுது. ஸோ அதனால நமக்கு மறுபடியும் நமக்கு பெண்டிங் ஆஃப் லைட் நமக்கு டேக் ஓவர் ஆகும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ல நமக்கு ஒரு நார்மல் நம்ம டிரா பண்ணோம்னா இது நமக்கு நார்மல். ஸோ த லைட் வில் பி பெண்டிங் அவே ஃப்ரம் தி நார்மல். ஓகே, இந்த கேஸ் நம்ம பார்த்தோம்னா த லைட் இஸ் பெண்ட் அவே ஃப்ரம் தி நார்மல். ஓகே, சோ இந்த கேஸ்ல இங்க நம்ம பார்த்தோம்னா the light will be bending towards the normal. சரிங்களா? and that's it. ஓகே, சோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். and நெக்ஸ்ட் நான் பாருங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, அப்ளிகேஷன் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் நமக்கு டே டு டே லைஃப்ல நமக்கு நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சன்சைன் சன்செட் இருக்கு. ஓகே, இருக்கு நமக்கு சன். இப்ப ஆக்சுவலா நம்ம ஒரு பொருளை வந்து சன், நீங்க நம்புறீங்களா என்னன்னு தெரியல, நம்பணும். ஓகே, சோ ஒரு சன் பாத்தீங்கன்னா நமக்கு அது ரைஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம அதை பாக்குறோம். அதே மாதிரி சன் வந்து செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை பாக்குறோம். which means we are having இத ஒரு டேர்ம்ல சொல்லணும்னா we are going to have delayed sun, advanced sunshine and delayed sunset. ஆக்சுவலா என்ன பாத்தீங்கன்னா கதை எப்படி வரும் பாருங்க. இப்ப நமக்கு பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமியில இதான் நம்மளோட பூமி. இந்த பூமியில நமக்கு வந்து என்ன செய்யுது, we are having இந்த இடத்துல நமக்கு இருக்கும். இப்போ நமக்கு இதுதான் நமக்கு நம்மளோட ஹரிசான். இந்த ஹரிசானுக்கு மேல நமக்கு இருந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த நமக்கு என்ன நடந்திருக்குன்னா, நம்மளோட பூமியை சுத்தி we are having some multiple layers. இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு மல்டிபிள் லேயர்ஸ் நமக்கு இருக்கு. ஓகே, சோ தெரியல தானே, இந்த மாதிரி நமக்கு ஒரு மல்டிபிள் லேயர்ஸ் நமக்கு இதை சுத்தி நமக்கு வந்து இருக்க போகுது. சோ இந்த மல்டிபிள் லேயர்ஸ் என்ன செய்யணும்னா, மல்டிபிள் லேயர்ஸ் அப்படின்னா இட்ஸ் அட்மாஸ்பியர், அது டிஃபரெண்ட் அட்மாஸ்பியர்ஸ். அந்த டிஃபரெண்ட் அட்மாஸ்பியர்ஸ் என்னன்னா, நமக்கு நம்ம அந்த டஸ்ட் படிகள் அதிகமா இருக்கும், நமக்கு கேஸ் மாலிகுல்ஸும் அதிகமா இருக்கும். அப்ப நமக்கு சர்ஃபேஸ் இருந்து மேல போக 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 நமக்கு ஒரு லேயர் பை லேயரா நம்மளோட அட்மாஸ்பியர் வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, அப்ப லிட்டரலா பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் வந்து டென்சரான அட்மாஸ்பியர், நம்மள்ட்ட இந்த மேல போக போக நமக்கு வந்து நம்மளோட அட்மாஸ்பியர் நமக்கு குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ கரஸ்பாண்டிங்கான ஒரு அட்மாஸ்பியருக்கும் we are having different refractive index. அப்ப இங்க பாருங்க, நமக்கு இந்த இடத்துல நமக்கு சன் இருக்கும். இந்த சன் என்ன செய்யுது, இங்க நமக்கு இருக்கா, அப்ப நமக்கு ஹரிசானுக்கு கீழே தான் இருக்கு, அப்ப நம்மளால பார்க்க முடியாது. ஆனா சன்ல இருந்து வர லைட்டு நம்ம அந்த சர்ஃபேஸ்ல படும் பொழுது, அதாவது அட்மாஸ்பியர்ல பட்டுட்டு இட் வில் பி பெண்டிங் டுவர்ட்ஸ் தி நார்மல். அப்ப நமக்கு பெண்டிங் நேச்சர் நமக்கு நடக்கும். பெண்டாய் நம்ம பார்க்கும்போது லிட்டரா நமக்கு எங்க இருந்து நமக்கு இங்க இருந்து வர லைட் வந்து இங்க பட்டுட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து கிடைச்சிடும். இங்க இருந்து வர லைட் வந்து இங்க பட்டு இந்த சர்ஃபேஸ்ல பட்டு இட் வில் பி பெண்டிங் டுவர்ட்ஸ் தி நார்மல். ஓகே, அப்போ இங்க மாதிரி படும்பொழுது கண்டிப்பா இதோட எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா, இதோட எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து சன் இருக்கிற மாதிரி நமக்கு அப்சர்வ் ஆக போகுது. இந்த இடத்துல நமக்கு வந்து சன் இருக்கிற மாதிரி நம்மளால பார்க்க முடியும். அப்போ இதுக்கு காரணம் இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா அப்பரண்ட் சன். சரிங்களா? சோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து சன் டிலேடு சன்லைட், இயர்லி சன்செட் அண்ட் டிலேட் சன்செட் அப்படின்னு சொல்ல போறோம். அப்போ சன்னு நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்மளால அந்த சன்னை நம்ம பாக்குறோம். எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடினா, இந்த டியூரேஷன் ஆஃப் 2 minutes, அந்த 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சன்னு வர்றதுக்கு, சன் ரைஸ் ஆகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மளால சன்னை பார்க்க முடியுது. சன்னு செட் ஆனதுக்கு அப்புறமும் நம்மளால சன்னை பார்க்க முடியுது ஆஃப்டர் 2 minutes. ஓகே, சோ இதே கேஸ் தான். ஆஃப்டர் தட் நமக்கு சன் வந்ததுக்கு அப்புறம் டே லாங் எடுத்துட்டு மறுபடியும் இந்த சைடு நமக்கு சன் செட் ஆகும். ஸோ மறுபடியும் இது மட்டும் இதே டயக்ராம் நமக்கு வரப்போகுது. இப்ப மறுபடியும் சன் செட் இந்த இடத்துல இருக்கும்போது
இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் லைட் வந்து எந்த இடத்துல போட்டு இந்த சர்ஃபேஸ் போட்டு வரும்போது இதோட எக்ஸ்டென்ஷன் எங்க இருக்க போது எக்ஸ்டென்ஷன் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு விர்ச்சுவலான ஒரு அப்பரண்டான ஒரு அப்பரண்ட் சன்னை நம்மளால பார்க்க முடியுது சரிங்களா. சோ இதுதான் நமக்கு காரணம். இப்ப இதோட பேசிக்ஸ் என்னது இஸ் டியூ டு ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் சரிங்களா. சோ இன்னொரு ரிஃப்ராக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ட்விங்கிங் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பூமியில இருந்து மேல போக போக நமக்கு அட்மாஸ்பியர் வந்து நமக்கு மாறிட்டே இருக்க போகுது சரிங்களா. சோ லிட்டரலா பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர் நமக்கு மாறும்போது இங்க தெரியற சன் வந்து ஒரு பாயிண்ட் இங்க தெரியும். ஓகே சோ நமக்கு இங்க தெரியற சன் வந்து மறுபடியும் இங்க தெரியும். அப்போ பக்கத்துல தெரியும். ஏன்னா நமக்கு ரிஃப்ராக்ஷன் நமக்கு நம்மளோட அட்மாஸ்பியர் மாறிக்கிட்டே இருக்கு. டியூ டு த டெம்பரேச்சர் சேஞ்ச் நமக்கு பூமியில நமக்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் நமக்கு மாறிட்டே இருக்கும். சோ டெம்பரேச்சர் சேஞ்சஸ் மாறிக்கனால நமக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கும் நமக்கு வந்து அட்மாஸ்பியர் நமக்கு வந்து லிட்டரலா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்க போகுது. அப்ப நம்ம பாக்குற சன் வந்து கரஸ்பாண்ட் நம்மளோட அட்மாஸ்பியர் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சோ நமக்கு கீழே நம்ம வந்து டென்சர் இடத்துல இருக்கும். நம்மளோட ஸ்டார் வந்து ஒரு ரேரர் இடத்துல இருக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது the light will be bending away from the normal. அப்போ நமக்கு இங்க தெரியற சன் வந்து நமக்கு இங்க தெரியும். ஓகே டியூ டு தி அட்மாஸ்பியர் நமக்கு வந்து twinkling of stars நமக்கு நடந்துகிட்டு இருக்க போகுது. and that's it சரிங்களா. The twinkling of stars is due to the atmospheric refraction of sunlight. The atmosphere is made up of several layers and refraction indices which keeps the changing continuously. Due to this path, the light rays from the stars keep changing. Okay, so that's it. And next thing பார்த்தோம்னா நமக்கு ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் ஆஃப் டிண்டால் எஃபெக்ட். இந்த ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வேவ்லென்த். அதாவது நமக்கு லிட்டரலா we are having some different types of கலர்ஸ். ரெட் கலர்ல இருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெட் கலர்ல இருந்து நமக்கு வந்து வயலட் கலர் வரைக்கும் நமக்கு வந்து என்ன செய்யுது நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு கரெக்ட்டுங்களா. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு, ப்ளூ வயலட் இருக்கு. அப்போ இந்த எல்லாத்துக்குமே நமக்கு வேற வேவ்லென்த் இருக்கு. அப்போ இதுக்கு அதிகமான வேவ்லென்த் இருக்கக்கூடிய ஒரு லைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ரெட் கலர். ரெட் கலர் நமக்கு வந்து ஹேவிங் ஹை வேவ்லென்த். ஓகே ப்ளூ கலருக்கு கரஸ்பாண்டிங் நமக்கு வந்து we are having low wavelength. இதோட கம்மியான வேவ்லென்த் தான் இருக்க போகுது. அதோட கம்மியான வேவ்லென்த் என்ன இருக்க போகுது நம்மளோட வயலட்டுக்கு நமக்கு இருக்க போகுது. அதோட கம்மியான வேவ்லென்த் இங்க இருக்க போகுது சரிங்களா. சோ இப்போ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேட்டரிங் வந்து இப்ப சன்ல இருந்து நமக்கு ஒரு லைட் நமக்கு வரப்போகுது. சன்ல இருந்து நமக்கு வந்து ஒரு லைட் நமக்கு வரப்போகுது. சோ இந்த லைட் அப்படின்றது இந்த சன்ல இருந்து வர லைட் வந்து என்ன லைட் இட்ஸ் பியூர் ஒயிட் லைட். ஓகே ரெட் கலர் லைட் சொல்லக்கூடாது, எல்லோ கலர் லைட் சொல்லக்கூடாது. இட்ஸ் பியூர் ஒயிட் லைட். இந்த ஒயிட் லைட் நமக்கு அட்மாஸ்பியருக்கு நமக்கு வந்துடும். இந்த அட்மாஸ்பியர் என்னென்ன இருக்கு இது நம்மளோட அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியர்ல நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த அட்மாஸ்பியர்ல நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா we are having dust particles. ஓகே நம்மளோட அட்மாஸ்பியர்ல நமக்கு வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அண்ட் இது தாண்டி நமக்கு நிறைய பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கு. அப்போ லிசன் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு எல்லாமே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்க போதா. இப்போ லிட்டரலா நமக்கு எந்த லைட் நமக்கு அதிகமா ஸ்கேட்டர் ஆகும் பாத்தீங்கன்னா அதிகமான வேவ்லென்த் இருக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்கேட்டர் ஆகாது. அதாவது நமக்கு ரெட் கலர் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர் லைட் வந்து நமக்கு மீடியத்துக்குள்ள என்ட்ரானே நமக்கு லைட் வந்து ஸ்பிளிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்பிளிட் ஆகும்போது அந்த ரெட் கலர் வேவ்லென்த் நமக்கு அந்த அளவுக்கு ஸ்கேட்டரிங் ஆகாம அந்த பார்ட்டிகல் வழியா நமக்கு ஊடுருவி போயிடும். ஆனா இந்த வயலட் அண்ட் ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கலர் மட்டும் என்ன செய்யும் இப்படி பயங்கரமா ஸ்கேட்டர் ஆக ஆரம்பிக்கும். ஓகே இது வந்து என்ன செய்யும் பயங்கரமா இங்க எல்லா பார்ட்டிகல்ஸையும் பட்டு நமக்கு ஸ்கேட்டரிங் வந்து நமக்கு பயங்கரமா நடக்கும். எங்க ப்ளூ கலர் லைட், இந்த ப்ளூ கலர் லைட், இந்த இண்டிகோ லைட், இந்த வயலட் கலர் லைட் நமக்கு வந்து என்ன செய்யும் நமக்கு பயங்கரமா ஸ்கேட்டரிங் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வேவ்லென்த் கம்மியா இருக்கக்கூடிய லைட் நமக்கு அதிகமா ஸ்கேட்டரிங் ஆகும். வேவ்லென்த் அதிகமா இருக்கக்கூடிய லைட் நமக்கு கம்மியாக ஸ்கேட்டர் ஆகும். வேவ்லென்த் அதிகமா இருக்குது ரெட் கலருக்கு நமக்கு அதிகமான வேவ்லென்த் இருக்கு. அதான் அந்த அளவுக்கு ஸ்கேட்டரிங் ஆகாம அது பயங்கரமா அது ஊடுருவி போயிடும். ஆனா கம்மியான வேவ்லென்த் இருக்கு. என்ன எது கம்மியான வேவ்லென்த் இருக்கு? ப்ளூ கலரா இருக்கட்டும் இல்ல வயலட் கலரா இருக்கட்டும் அது கம்மியான வேவ்லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கு. சோ இந்த கம்மியாக இருக்கக்கூடிய வேவ்லென்த் நமக்கு இருக்கக்கூடிய லைட் நமக்கு பயங்கரமா அது ஸ்கேட்டர் ஆகும். சரியா, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்ப இதனாலதான் நமக்கு சன்னோ இதனால நமக்கு ஸ்கை வந்து நமக்கு ப்ளூ கலர்ல நமக்கு தெரியுது ஒண்ணு. அப்ப நமக்கு டே நைட் அதாவது நமக்கு ஈவினிங் டைம்ல ஆச்சு நமக்கு வந்து சன் எப்படி தெரியும் ஒரு ரெட் கலர்ல இல்லாட்டி எல்லோ கலர் நமக்கு தெரியும். சோ அதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நமக்கு சன்னு இந்த இடத்துல நமக்கு வரும்போது சன் செட் ஆகும் போது நம்ம என்ன செய்யும் நமக்கு ஈவினிங் டைம்ல நமக்கு பார்ப்போம். அப்ப சன் செட் ஆகும் போது we will be having இந்த இடத்துல நமக்கு இருப்போம் லிட்டரா. அப்போ சன்னு மிட் நூன்ல நம்ம எங்க இருப்போம் நமக்கு மேல சன் இருக்கும். அப்ப என்ன மீனிங்னா நமக்கு கரெக்டா நமக்கு உச்சி மத்தியானத்துல நமக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜஸ்ல இருப்போம். நமக்கு ஆஃப்டர் சம்டைம்ஸ் நமக்கு இந்த இடத்துல போகும்போது நமக்கு நம்மளோட சன் வந்து இந்த பொசிஷன் இருக்கும். சோ தட் we will be having disappearing of a suns. அப்போ ஆஃப்டர் தான் நமக்கு வந்து மறுபடியும் எங்க போவோம் நைட் ஆச்சு நமக்கு இந்த இடத்துல வந்துருவோம்.
ஓகே, சோ இந்த ப்ராசஸ் நமக்கு நடந்துட்டே இருக்கும். இப்போ லிட்டரலா ஒரு ஈவினிங் டைம்ல நமக்கு சன் வந்து ஈவினிங் இடத்துல நம்மளோட மேகம் நமக்கு ரெட் கலர்ல இருக்கு தெரிய போகுது, எல்லோ கலர்ல தெரிய போகுது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நமக்கு இந்த இடத்துல நமக்கு டிஃப்ராக்ஷன் நமக்கு நடந்திருக்கும். ஆக்சுவலா நமக்கு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நமக்கு வந்து டிஸ்பர்ஷன் நமக்கு, அதாவது ஸ்கேட்டிங் நமக்கு நடந்திருக்கும். என்ன ஸ்கேட்டிங் நடந்திருக்கும், இந்த ரெட் கலர் இந்த ஒயர் கலரும் நமக்கு ப்ளூ கலர் பயங்கரமா அது ஸ்கேட்டர் ஆகி இருக்கும். இந்த இடத்துல வட்டம் இந்த இடத்துல நமக்கு பயங்கரமா அது ஸ்கேட்டர் ஆகி இருக்கும். ஆனா ஸ்கேட்டர் ஆனும் போது நம்ம கண்ணு அது வந்து ரீச் ஆகாத ரீச் ஆக நம்மளோட கண்ணு வரைக்கும் அதால ரீச் ஆக முடியாது. சோ நமக்கு இந்த ஒன்லி லைட் வில் பி ரீச்சிங் இஸ் நமக்கு ரெட் கலர் லைட்டும் இந்த ரெட் கலர் லைட்டும் இல்ல நமக்கு எல்லோ கலர் லைட் நமக்கு இந்த வேவ்லென்த் அதிகமா இருக்கக்கூடிய லைட் தான் நமக்கு வந்து நம்ம கண்ணு நம்ம கிட்ட வர வைக்கும். அது நம்ம கிட்ட வந்து இது சேரும். சரிங்களா? சோ நமக்கு வந்து ஸ்கேட்டரிங் பண்ண கம்மியான வேவ்லென்த் இருக்கக்கூடிய அந்த லைட் வந்து நமக்கு ஸ்கேட்டர் ஆகும், கண்டிப்பா நம்ம ஸ்கேட்டர் ஆகும். ஆனா அது ஒரு ஜோன்லயே நமக்கு வந்து முடிஞ்சிடும். ஆனா வேவ்லென்த் அதிகமா இருக்கக்கூடிய லைட் வந்து அந்த அளவுக்கு ஸ்கேட்டர் ஆகாம நம்ம கிட்ட வந்து வரைக்கும் அது வந்து சேரும். சோ தட் we will be observing that the sky is in the red color light, blue red color lightனா yellow colorல இருக்கிற மாதிரி நமக்கு ரெட் அண்ட் எல்லோ கலர் நமக்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் ஈவினிங் டைம்ல. ஓகே, அதே மாதிரி ஏர்லி மார்னிங்கும் நமக்கு இதே தான் நடக்கும். பியூரா நமக்கு எப்ப நமக்கு ஒரு 11 o'clock 12 o'clock அப்படின்றது மிட் நூன், அதாவது மத்தியானத்துல நம்மளோட ஸ்கை வந்து லிட்டரலா வில் பி அப்சர்விங் as a ப்ளூ கலர் நமக்கு இருக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டியூ டு த ஸ்கேட்டரிங் எஃபெக்ட். ஸோ ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் டியூ டு த ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் நமக்கு வேர் வந்து கம்மியா இருக்கிறது வந்து பயங்கரமா ஸ்கேட்டர் ஆகும், வேர் வந்து அதிகமா இருக்கக்கூடிய லைட் வந்து கம்மியாக ஸ்கேட்டர் ஆகும். இது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அண்ட் தட்ஸ் இது மூலமா நமக்கு இது தெரிஞ்சுட்டா போதும். இதுக்கடுத்து நமக்கு டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்க போறோம். டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னா லிசன், நமக்கு மல்டிபிள் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, we are having multiple particles. So நமக்கு ஒரு பார்ட்டிகல்ஸும் லைட் பட்டு நமக்கு வந்து இன்னொரு பார்ட்டிகல்ஸ் கொலிட் ஆகுது. இதுக்கு பேர் வந்து டிண்டால் எஃபெக்ட். ஓகே, சோ நமக்கு வந்து ஒரு பியூர் வாட்டர்ல நமக்கு லைட் வந்து இன்சிடென்ட் பண்ணோம்னா நமக்கு லைட் வந்து டேரக்டா பெனிட்ரேட் பண்ணி போயிடும். ஆனா இதே நமக்கு ஒரு மில்க் அப்படின்ற ஒரு எலமெண்ட் எடுத்த மில்க் அப்படின்றது we are having கொலாய்டல் பார்ட்டிகல் நிறைய இருக்கு. இந்த மில்க்ல நமக்கு வந்து கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் நமக்கு வந்து நிறைய இருக்கு. இது வந்து பியூர் வாட்டர் நமக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்ல. ஓகே, ஸ்ட்ரெயிட் லைட் வந்து நமக்கு டிராவல் பண்ணிடும். ஆனா இந்த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ்ல நமக்கு வந்து நிறைய நமக்கு பார்ட்டிகல்ஸ் நமக்கு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து என்னது நிறைய கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. இந்த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் என்ன செய்யும்னா நமக்கு லைட் வந்து இந்த இடத்த பட்டு கொலாய்ட் கொலிஷன் ஆகி நமக்கு மல்டிபிள் கொலிஷன்ஸ் டேக் ஓவர் ஆகும். அந்த மல்டிபிள் கொலிஷன்ஸ் இந்த பார்க்க முடியுதா, இதை பார்க்கும்போது ஒரு பியூர் லைட்ல நம்மளால டைரக்ட் லைட் வந்து பெனிட்ரேட் பண்ணி போகுது. அது ஒண்ணுமே நமக்கு தெரியல. அது இருக்கா இல்லையா, அந்த இடத்துல நம்ம தண்ணி இருக்கா இல்லையானு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல இருக்கா இல்லையானே தெரியல. ஆனா நமக்கு ஒரு பால் அப்படின்ற ஒரு மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் அப்படின்றது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ். ஸோ நமக்கு அதுல நம்ம லைட் நம்ம இன்சிடென்ட் பண்ணும்போது கண்டிப்பா அந்த லைட் இஸ் கெட்டிங் ஸ்கேட்டர் இன்சைட் த மாலிகூல்ஸ். அப்ப நமக்கு உள்ளக்கே நமக்கு மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் மல்டிபிள் ஸ்கேட்டரிங் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நடக்கிறது டிண்டால் எஃபெக்ட். when a beam of light strikes in a minute the earth's atmosphere, suspension particles of dust and molecules of air, the path of a beam becomes visible. The phenomenon of a scattering of light in the colloidal particles are given as டிண்டால் எஃபெக்ட். ஓகே, சோ தட்ஸ் இட். சோ நமக்கு வந்து இதுதான் நமக்கு முக்கியம். சோ தட்ஸ் இட். நம்ம படிக்கணும்னு நினைச்சது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சாச்சு. நம்ம சிம்பிளான சாப்டர், நம்ம சிம்பிளான கான்செப்ட். சோ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் மட்டும். நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட சிப்ளிங்ஸ் பிரதர்ஸ் யாராச்சும் உங்களுக்கு நீட் ஆஸ்பிரண்டா இருந்தாங்கன்னா நம்ம இன்ஸ்டியூஷன் நமக்கு கிளாஸ் கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணிப்போம். ஆன்கோயிங் நமக்கு அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. 4275 ஆன்லைன் கோர்ஸும் 19574 ஆஃப்லைன் கோர்ஸும் நமக்கு வந்து பிரைஸ் லெவல் இப்ப இருக்கு. ஒருவேளை எல்எம்ஆர்பி ப்ரோக்ராம் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதோட பிரைஸ் லெவல் நமக்கு 10,000. இது கூட நமக்கு ஜிஎஸ்டி ஆட் ஆகிட்டு இருக்கும். இந்த எல்எம்ஆர்பி ப்ரோக்ராம் அப்படின்றது நீட்டோட ஹோல் சிலபஸ் ஒரு 20 மாடியூல்ஸும் நம்ம ஸ்பிளிட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு 3 days ஒன்ஸ் வந்து அந்த ஒரு மாடியூல்ஸும் நமக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வர போறோம். ஸோ நம்ம மெயின் எக்ஸாமுக்கு முன்னாடி 20 மாடியூல்ஸும் நமக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு we will be revising the whole chapter again and again. and நமக்கு நிறைய மல்டிபிள் நம்பர் ஆஃப் டெஸ்ட் சீரிஸுமே இருக்கு. ஓகே, இது எல்லாத்தையுமே நமக்கு ரெக்கார்ட் செஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளா கிடைக்கும். வீடியோஸோட ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும், லைவ் செஷன்ஸும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு எக்ஸ்பியர் ஆஃப்லைன் கிளாஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லாஸ்டா ஒரு கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்போ March 27. எதுக்கு அந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம இன்கேஸ் நம்ம போர்டு எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நமக்கு ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், நீட் ரிவிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற பர்சனுக்கு இந்த கிளாஸ் கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பியர் ஆஃப்லைன் கிளாஸ் கோர்ஸ். அப்ப நமக்கு March 27 அன்னைக்கு
நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த 3 இடத்துலயுமே நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த சென்டர் பக்கமா இருக்கோ அந்த சென்டர்ஸ் அவங்களோட அட்மிஷன் வந்து நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வரதுக்கு முன்னாடி 8129000700 இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னலா எந்த ஒரு கைடன்ஸா இருந்தாலும் நாங்க கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இவங்க எல்லாருமே எங்களோட லாஸ்ட் இயர்ஸோட சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ். அண்ட் இவங்களோட லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட அந்த நமக்கு தெரிஞ்ச அந்த நீட் ஆஸ்பெக்ட் நமக்கு வரணும்னா கண்டிப்பா நீங்க நம்மள இன்ஸ்டியூஷன் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க ஸ்கிரீன்லயும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல நமக்கு வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் நமக்கு கொடுத்துருக்கோம். நீங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த செஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய நோட்ஸ் எல்லாமே, இந்த செஷன் நம்ம பார்த்த நோட்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த QR கோட்ல அப்டேட் ஆயிரும். அண்ட் நீங்க நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து நம்ம இந்த ரிசோர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் another thing, இந்த செஷன் உங்களுக்கு ஏதாச்சும் கன்சர்ன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இதுல இருக்கக்கூடிய சின்ன இன்னொரு விஷயம் என்னது, சின்ஸ் இட் இஸ் கவுண்டவுன் சீரிஸ், இந்த சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம செஷன்ல பார்த்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்க எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, நான் பிராக்டிஸ் பண்ண எனக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தேவைப்படுது, இல்லாட்டி எனக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் தேவைப்படுதுன்னா இந்த ஸ்லைட்ஸோட சேர்ந்து நமக்கு லாஸ்டா நமக்கு சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ தட் நீங்க பிராக்டிஸ்க்கு அந்த கொஸ்டின்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் another thing, நம்ம நீங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் வந்து கிடைக்கும். அந்த கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணி கூட நீங்க படிச்ச क्वेश्चंस வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க ஆன்சர் பண்ணி அது கரெக்ட்டா தப்பான்னு கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, சோ தட்ஸ் இட். நான் சொல்லணும்னு நினைச்சதை நீங்க சொல்லிட்டேன். இன்னொரு செஷன்ல நம்ம மீட் பண்ணுவோம். பை.